அனைவருக்கும் வணக்கம். முருகனுக்கே உரிய மற்றும் பிடித்தமான தைப்பூசத்தின் சிறப்புகள் பற்றி அறிந்து கொள்ளலாம் வாருங்கள். முருகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தைப்பூச தினம் நாளை வருவதையொட்டி அதன் சிறப்புகளை அறிந்து கொள்ளலாம். தமிழகம் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் தைப்பூச தினம் எங்கெங்கே சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது, எதற்காக கொண்டாடப்படுகின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள். மொழிக்குரிய கடவுளாக போற்றப்படுகின்ற தெய்வம் உலகிலேயே முருகப்பெருமான் மட்டுமே என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் கடவுள் என்று சொல்லப்படுகின்ற முருகனுக்கு கொண்டாடப்படும் விழாக்களில் தைப்பூசம் மிக முக்கியமானதாகும். தை மாதம் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் வரும் நாளில் முருகப்பெருமானின் அருள் பெற விரதமிருந்து வழிபடும் விழாவே தைப்பூசமாகும். முருகனை வழிபடுபவர்களுக்கு கல்வி, செல்வம், நல்ல வாழ்க்கை, திருமணம், குழந்தை பேறு, ஞானம் என அனைத்தும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக கருதப்படுகின்றது. தைப்பூசத்தன்று முருகனை விரதமிருந்து வழிபடுவதுடன் அன்றைய தினம் புதிதாக சமைக்கப்பட்ட உணவுகளைத்தான் சாப்பிட வேண்டும் என்பது ஐதீகம். பொதுவாக வீடுகளில் மீதம் இருக்கும் உணவு, குழம்பு போன்றவற்றை மறுநாள் பயன்படுத்துவது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்நாளில் அவ்வாறு மீதமான பழைய உணவை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காகவே பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாது என்ற பழமொழி கூட கூறப்படுகின்றது. இப்படியாக இருக்க இந்த தைப்பூசமானது எதனால் இவ்வளவு சிறப்பானது? தைப்பூச தினத்தன்றுதான் இந்த உலகம் முதலாக தோன்றியதாக பத்ம புராணம் கூறுகின்றது. இந்த தைப்பூச நாளன்றுதான் சூரனை வதம் செய்வதற்காக அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு தனது சக்தி வேலை வழங்கியதாக ஐதீகம். அத்துடன் முருகன் தனது மனதிற்கினிய காதலியான வள்ளியை மணந்ததும் இந்நாளில்தான். இதனால்தான் தைப்பூசம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. மேலும் முருகனுக்கு செலுத்தப்படும் காணிக்கையான பாத யாத்திரையாக செல்வது, காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது ஆகிய அனைத்தையும் அகத்தியரின் சீடரான இடும்பன் ஒரு தைப்பூச தினத்தன்றுதான் பழனியில் முதலாக செய்தான் என்று வரலாறு கூறுகின்றது. அதனால் முருகனுக்குரிய ஸ்தலங்களில் பழனியில் மட்டும் தைப்பூசம் மிக சிறப்பாகவும் கோலாகலமாகவும் கொண்டாடப்படுகின்றது. அதேபோல் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்பவர்கள் எண்ணிக்கை மற்றும் அறுபடை ஸ்தலங்களை விட மிக அதிகமாக இருப்பதாக கூறுகின்றனர். முருகனுக்குரிய தைப்பூச விழா முருகப்பெருமானின் தாய்மாமனுக்குரிய பெருமாள் கோவில்களில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலில் மட்டும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று காவிரிக்கு மகாவிஷ்ணு காட்சியளித்ததால் இங்கு மட்டும் தைப்பூச விழாவை கொண்டாடுகின்றனர். அதேபோல் திருச்சி ஸ்ரீரங்கநாத பெருமாள் தன் தங்கையான சமயபுரத்து அம்மனுக்கு தைப்பூச நாளில் காவிரியில் சீர்வரிசைகள் கொடுப்பதாக கருதி ஆண்டுதோறும் இந்த விழா நடைபெறுகின்றது. அழகு முருகன் தமிழ் கடவுள் என்றாலும் உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கும் கடவுள் என்பதால் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் தமிழ்நாட்டை போன்ற பால்குடம், காவடி, அலகு குத்துவது, பாத யாத்திரை செல்வது என அமர்க்கலமாக கொண்டாடுகின்றனர். தைப்பூசம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? எங்கெல்லாம் தைப்பூசம் கொண்டாடுகிறார்கள், ஏன் பெருமாள் கோவிலிலும் தைப்பூச விழா கொண்டாடப்படுகின்றது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் உடன் பணிபுரிபவர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து விடுங்கள். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும். மேலும் அடுத்த வீடியோவில் முருகனுக்கு ஏன் காவடி எடுக்கின்றார்கள் என்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.